வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைய சிந்தனைக்கு தெய்வ புலவர் திருவள்ளுவர் உலகப் பொதுமறையாம் திருக்குறளில் ஒரு குறளை நாம் சிந்திக்கலாம். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். இக்குறளை நாம் சிந்திக்கும் போது ஐயப்படாது, சந்தேகம் திரிபு அற, ஐயமின்றி, டவுட் இல்லாமல் அகத்தது உணர்வானை. அகத்து அது, அகத்தவம் செய்கிறோம். அது என்றால் இறைவன். இறைவனை நோக்கி நாம் தவம் செய்யும் போது எந்த சந்தேகமும் இல்லாமல் இறைவன் நமக்கு உணர்வாவான் என்று யாரெல்லாம் அமர்ந்து தவம் இயற்றச் செல்கிறோமோ அவர்களுக்கு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கிவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க குரு கூறும் அளவில் ஐயமின்றி, சந்தேகமின்றி நாம் அகத்தவம் செய்கிறோம், நம்முள் இறைவன் உணர்வாவான் என்று ஐயம் திரிபு அற நாம் தவம் செய்தால் அகத்தது உணர்வானை, அது உணர்வானை, அந்த இறைவனை உள் வருவதாக பாவனை ஒன்றே போதும் பரமனை இணைய என்று கூறும் அளவிலே நாம் இந்த தவத்தை இயற்றினால் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அந்த இறைவனாகவே மாறி அமர்ந்து இறையோடு இறையாக இரண்டர கலந்து சுத்த வெளியாக, வெட்ட வெளியாக, அந்த மெய்ப்பொருளாக, அந்த அனுமான அறிவை, அந்த மெய்ப்பொருள் உணர் அறிவை யாரெல்லாம் யோக அறிவாக மாற்றி தன்னுடைய தீய வினைகளை நீக்கி தூய்மை அடைகிறார்களோ அவர்களே தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். உட்கார்ந்து தவம் செய்பவர் வேறு, இறைவன் வேறா என்று சொன்னால் இல்லை. இறைவனாகவே மாறி அமர்ந்து அந்த இருப்பு நிலையாக, அசைவற்ற நிலையாக, அந்த கும்மிருட்டாக அவர்களே மாறிப்போவார்கள். அவ்வாறு மாறும்போது அந்த யூக உணர்வு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் அனைத்துமாக வந்திருப்பதுவும், நாமாக இருப்பதுவும், உள்ளும் புறமுமாக அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பதுவும் அந்த இறையாற்றலே தான். அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதாக அந்த அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அவர்கள் வேறு, இறைவன் வேறா என்று சொன்னால் அவர்களே இறைவனாக மாறி நிற்கிறார்கள் என்பதாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு விளக்கமளிக்கிறார். ஆக யாரெல்லாம் சந்தேகம் இல்லாமல், ஐயம் இல்லாமல் இறை நோக்கி அகத்தவம் இயற்றுகிறார்களோ அவர்களே தெய்வீகமாக, அந்த தெய்வீக தன்மை பொருந்தியவர்களாக மாறிவிடுவார்கள். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அந்த அன்பின் மேலீடு யாருக்கெல்லாம் வருகிறதோ, அன்புக்குள் இருக்கக்கூடிய கருணை, தயை, தாட்சண்யம், ஈவு, இரக்கம், அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு என்பதாக அவர்கள் மாற்றம் பெறும்போது அவர்கள் வேறு, இறைவன் வேறா என்று சொன்னால் அவர்களே இறைவன்தான் என்பதாக மாறக்கூடிய அளவிற்கு இந்த அகத்தவம் ஆழ்மன தியானமாக நாம் இயற்றினால் தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல்.
அவர்கள் வேறு, தெய்வம் வேறு அல்ல. அந்த இறைநிலையே தான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்தும் இறை சொரூபமாக வந்திருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளும் அளவிற்கு அந்த அகத்தவம் அவர்களுக்கு பயனளிக்கும். அந்த அகத்தவம் செய்யும்போது எந்த ஐயமும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நமக்கு இறைவன் உணர்வாவான் என்று யாரெல்லாம் அகத்தவம் இயற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்நிலை ஏற்படும் என்பதை விளக்கும் திருவள்ளுவரின் இக்குறளை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். குறள் தந்த வள்ளுவ பெருந்தகைக்கும் எனக்குள் இந்த விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இறையாற்றலுக்கும் இதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் எனது குருவிற்கும் இதுகாரும் செய்முடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.